அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ஒரு பிரெட் டோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்க லீவில் இருக்கிறனால ஈவினிங் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சாப் பண்ணது அதையுமே ரெண்டையுமே வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கையை வச்சு நல்லா பொடிச்சு விட்ருங்க. இல்லைனா நீங்கள் துருவல் இருக்கும் இல்லைங்களா, கேரட் எல்லாம் துருவோம் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் துருவி சேர்த்துனீங்கன்னா கூட போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா முட்டைகள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 3/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து இன்றைக்கி எக்லெஸ் மயோனிஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மயோனிஸ் வந்து எல்லார் வீட்லேயும் எல்லாருக்குமே செய்ய தெரியும். நான் வந்து எக்லெஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட மயோனிஸ் இல்லைன்னா நம்ம பால் காய்ச்சி வச்சா மேலே அந்த ஆடை வரும் இல்லைங்களா திக்கா, அந்த பாலாடையை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுமே சாப்பிடும்போது அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்துட்டு பாலாடை இல்லை மயோனிஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடும். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான ப்ரெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கு ஆனியன் மிக்ஸை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே இன்னொரு பீஸ் ப்ரெட் எடுத்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நெய் இல்லை பட்டர் உங்கள் குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்திட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு டோட்டலாக ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.